காதை சேஃப்டி பின் அல்லது இயர்பட்டை வச்சு கிளீன் பண்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். இது இப்படி கிளீன் பண்ணணுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சில பேர் ஓசிடி மாதிரி குளிச்சுட்டு வந்தா போதும் இயர்பட்டை வச்சு கொடைஞ்சு கிளீன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக டூத் பிரஷ் வச்சு வாயை கிளீன் பண்ணுற மாதிரி கிடையாது. காதுங்கிறது வந்து ஒரு சேஃபான ஸ்பேஸ். அதை நம்ம கிளீன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இயற்கையாகவே வந்து காது வந்து அதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேக்ஸுங்கிறது நம்ம பல தூசுகள்ல இருந்து இன்செக்ட்ஸ்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் வேக்ஸே இருக்கு. அதை நம்ம கிளீன் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. எக்ஸஸான வேக்ஸ் அதுவாகவே வந்து காதுல இருந்து வெளியே வந்துடும். நம்ம சூயிங் பேசுறது இந்த ஜா மூமெண்ட்ஸ் மூலமாவே அந்த வேக்ஸ் தானாவே வெளியே வந்துடும். அதை தவிர அந்த காதுக்கு உள்ள கெனால்குள்ள இருக்கக்கூடிய ஸ்கின் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கின் க்ரோத்மே டுவர்ட்ஸ் அவுட் சைடு தான் க்ரோ ஆகுங்கிறதுனால அழுக்கு இயற்கையாவே வெளியே வந்து பிளேஸ் ஆயிடும். நமக்கே தெரியாம நம்ம தூங்கும்போது இது எல்லாமே சின்ன சின்ன உருண்டைகளா அது வெளியே வந்து உளுந்துரும். நம்ம இது இல்லாம வந்து நம்மளே உட்கார்ந்து உள்ள விட்டு கிளீன் பண்ணும்போது வேக்ஸ் தனியா இம்பாக்ட் ஆயிரும். இல்லைன்னா காது ஜவ்வு வந்து ஓட்டையாக வாய்ப்பு இருக்கு. ஏதாவது புண்ணு பண்ணி விட்டோம் அப்படின்னா அது மூலமா செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ காது கிளீன் பண்றவங்க யாராவது பார்த்தா கண்டிப்பா இதை சொல்லுங்க. யாருமே அதை கிளீன் பண்ணணும்னு அவசியம் கண்டிப்பா கிடையாது.